சுசேட்டி அரிசி துணி அரிசி சீரக சம்பா பொன்னி சுசேட்டி அரிசி பொன்னி அரிசி சீரக சம்பா அரிசி. அதாவது சுசேட்டி அரிசி மாதிரி இருக்கு. இது சுசேட்டி அரிசி இல்ல, புழுங்கரிசி. புழுங்கரிசி ஆமாப்பா. அந்த வண்டு வச்சிருக்கும்ல அந்த அரிசியத்தை நம்பளா இப்படித்தான் பொன்னி இப்படித்தான் நம்பளா அவனை காப்பாத்தி தொலையணும், இல்லைன்னா நம்மளுக்கும் உதவுலகும். கண்டிப்பா வாங்கிட்டே ஆகணும். சீரக சம்பா பொன்னி பிரியாணி அரிசி ஏப்பா அரிசி பொன்னி நல்லா இருக்கா? பிரியா நல்லா இருக்காவா? நான் அரிசி வியாபாரம் பாக்குறேன், மாமா வேலை பாக்குறேன். ஏய் நீ தானே சொன்ன என்ன பொன்னி 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 நீ பொன்னி போடா நல்லா இருக்கா? நீ சொன்னாலும் செய்வ. சீரக சம்பா பொன்னி பிரியாணி அரிசி புழுத்தல் அரிசி. ஏப்பா ஏன் இப்படி எப்போதுமே ஆம்பளை ஆல்ரவுண்டு கரையை காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏன் தெரியுமா? நான் ஆம்பளை வியாபாரமே பார்க்க மாட்டேன். நான் பாக்குற வியாபாரம் பொம்பளை தான். எங்கடா புள்ள தெரியாப்பா? புள்ள தேடலைப்பா, வியாபாரம் பண்றதா? பொம்பளை தெரியா? பொம்பளை நான் தேடுவேன் நீ இருக்கும் போது. அது ஏண்டா இல்ல நீ எல்லா சொல்லி என்கிட்ட விட்டு தொலைற. போறதுல சின்ன மாங்கற நான் செருப்படி வாங்கிட்டு வந்துக்கிட்டு என்னன்னு சொல்லி சொல்றேன். சீரக சம்பா பொன்னி. அப்படி பயப்படாத. ஏன் இன்னைக்கு உனக்காக உனக்குனே இன்னைக்கு நீ விட்டு அடுத்த ஆள் போட தெளிவா ரெடியா இருக்கிற. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. சீரக சம்பா பொன்னி பிரியாணி அரிசி புழுத்தல் அரிசி எந்த அரிசி? சீரக சம்பா பொன்னி. எங்கட கோயில் எங்கட கோயில் மாடு அதுக்கிட்டு வர மாதிரி இருக்கு. சலங்க சத்தம் கேக்குது. பொன்னி அரிசி சீரக சம்பா புழுத்தல் அரிசி ஒரே மூஞ்சி பாரு. அரிசி கடை போடுறவர் ஒரு இடத்துல போடாம ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு அலையற? அரிசி அவன் ரோட்டுக்கு தாண்டி தெரியா கேள்வி எவன் தூக்கிட்டு தெரியானே தெரிய மாட்டேங்குது. எல்லா எவனும் ரோட்டுக்கு வந்துருச்சு. என்னென்ன அரிசி வச்சிருக்கீங்க? நான் பொன்னி வச்சிருக்கேன். பொன்னி நீ யார வேணாலும் வச்சிரு. பொன்னிங்கிற பிள்ளைய வச்சிருக்காப்ல. அதுக்கு பேர் அரிசிமா. பொன்னி அரிசி சீரக சம்பா அரிசி பிரியாணி அரிசி சுசேட்டி அரிசி புழுத்தல் அரிசி. புழுத்தலையா? புழுத்தல் என்ன கேள்வி கேக்குறாங்க? புழுங்க அரிசிமா. புழுங்கல் அரிசி. புழுங்க அரிசி தான். அப்புறம் புழுங்க அரிசி தான் நான் சேர்த்தமா. அத சொல்லல. பழைய ரொம்ப பழசு புழுவெல்லாம் வச்சிருக்கும்ல வண்டு புழு. ஆமா அதான் புழுத்தல் அரிசி. ஆனா இதுக்கு விளக்கம் சொல்ற ஒரே ஆள் யாருன்னு நீ தான். எல்லாத்துக்கும் நான் போன நீ வாட்டர் விட்ட மாதிரி போயிட்டே இருப்ப. அரிசி வாங்குறியாமா? ஓ முகர்ல முடிச்சு பண்ணுங்க அரிசி அவர் என்ன மரியாதை கெட்டு போயிரு. ஓ முகர்ல முடிச்சா போத விளக்கமான வருது. என்ன நீ என்ன வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கற? என்னது துணி? யார் பேண்ட் போட்டு வந்திருக்கா? யார் என்ன மனா போட்டு வந்திருக்க? இது என்ன ஏன் பேண்ட்? நான் என்ன வேணாலும் போட்டு வருவேன். எனக்கு அது முச்சு மோர் பண்ணா அறிவு சூடு சொல்ற வெக்கமான எதுமே இருக்காதா? சோத்த எல்லாம் சோத்த உப்பு போட்டு திங்கறியா? மண்டை பொளதுற பேசாம வரியா மண்டை? இருமா நான் கேக்குறேன். ஓ மூஞ்சில முடிக்கிறேன் அது வேணா சொல்ற. நீ அவன் வந்து என்னடா ஓ மூஞ்சில முடிக்கிறேன். இப்ப நாங்களாம் மாட்டிக்கிட்டோமே உங்க ரெண்டு வேத்தி. அப்ப எங்க ரெண்டு பேரும் தரத்துல முடிச்ச முட்டங்கறியா? தெரியல அப்படிங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏமா அந்த அங்க பேசாத. இங்க இரு. அங்க பேசினா ரூட்ட மாதிரி தெருவுல விட்டு போய்டுவாப்ல. அந்த பக்கம் திரும்பாத. ஏ வெள்ளாம பேசிட்டு. ஆம்பளை கிட்ட நீ அடக்கமா பேச கத்துக்க. பொம்பளைட்ட நீ முத நியாயமா பேச கத்துக்க. நான் ஆம்பளை கிட்ட அடக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பொம்பளைட்ட ரொம்ப அடக்கமா பேசிட்டு இருக்கேன். ஆண்கள் சிறப்பா பெண்கள் சிறப்பா? பெண்கள் தான் சிறப்பு. நான் சொல்றேன் ஆம்பளைக்கு தான் சிறப்பு. எனக்கு தான் சிறப்புங்கறேன். இவ்வளவு பேசுறல்ல. நான் ஒரு சின்ன விஷயம் உன்கிட்ட கேக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேச்சு பேசுறல்ல. நீங்க இந்த பியூட்டி பார்லர் போறீல்ல? பியூட்டி பார்லர் போறீல்ல? பெண்கள் அழகு நிலையம். அந்த பெண்கள் அழகு நிலையத்துக்கு போறல்ல? அங்க போய் நீ புருவன் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா. ட்ரிம் பண்ணும்போது தப்பி தவறி கத்தி கழுத்துல போட்டு நீ போய் சேர்ந்துற. மரியாதை கெட்டு போயிடும். ஒரு பேச்சுக்கு ஆளப்பரு. உனக்கு அந்த பியூட்டி பார்லர்ல இருந்து பணம் கொடுப்பாங்களா? இல்ல கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா கத்தி எப்படா கழுத்துல வராது மேல செய்வதற்கு? ஒருவேளை கீழே விழுந்து பட்டுச்சு நல்ல வேலை பரவாயில்ல. ஒருவேளை 100 நாள் வேலைக்கு போறேன் 100 நாள் வேலை போறதுல வம்பட்டி வச்சு வெட்டிக்கிட்டு இருப்ப. தப்பி தேறி கல்லு தறிக்கிட்டு விட்டு இன்னொரு பொம்பளையால உனக்கு கழுத்துல பட்டாரு போடுறது. நீ போய் சேர்ந்தறன்னு வச்சுக்க. பாத்தியா முத இப்ப நாங்க வேலையே பாக்குறது இல்ல. 10 பேர் சேர்ந்தவங்க பொக்லிங் வண்டிக்கு தலைக்கு 150 200 கொடுத்துட்டோம்னு வச்சுக்க. அந்த வாரம் ஃபுல்லா அட்டெண்டன்ஸ் ஓகே. அது ஓகே. வேலையே கிடையாது. படுத்துக்கிட்டு நாங்க வாட்டுக்கு நல்லா தூங்குறதா வேலை. நீங்க படுத்துக்கிட்டு தூங்குறீல்ல? அங்க 100 நாள்ல பாக்குற செத்து போத்துன்னு வச்சுக்க. உனக்கு பணம் கொடுப்பாங்களா? இல்ல கொடுக்க மாட்டாங்கல்ல. எங்க ஆண்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? என்ன சிறப்பு? கள்ளக்குறிச்சியில போய் கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போனதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க.
முடியுமா ஆம்பளை மாதிரி? ஆம்பளை செத்து போனாலும் வீட்டுக்கு சாமி சாமி 10 லட்சம் நாடகமே இல்ல. காலையில வெள்ளனவே கிளம்பிரு தம்பி. அப்ப உனக்கு என்னது அங்கே ஒண்ணு நீ சொல்ற மாதிரி இல்ல. என்ன அங்கே லேடிஸ் இறந்திருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க நின்னு உடம்பு சரியில்லாம இது கூட பிரச்சனை இல்ல. சாப்பிட்டாயா? இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க? எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க? ஆண்கள் இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்களே. ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயா சடங்கு வச்சிருக்காங்களே? இல்ல. உங்கள்ட்ட கேக்குறேன், ஆம்பளை சடங்கு வச்சிருக்காங்களா? இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா நாங்க சடங்கு வைக்கிறோம். உங்களை கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம். உனக்கு தான் வளகாப்ப போடுறாங்க. எங்களுக்கு யாராவது பித்தளை கப்பா தூக்கி மாட்டாங்களா? ஒருவேளை மாட்ட மாட்டேன். கஷ்டப்பட்டா இது கூட பிரச்சனை இல்லமா? உனக்கு புள்ள வச்சா அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது? 18,000. புள்ள பாக்குற உனக்கு 18,000 கொடுக்குது. இப்ப 24. அதுக்கு கஷ்டப்பட்டு மங்கார் உழைக்கிறவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தண்ணி அடிச்சு கொடுக்கப்படாது. இந்த பொய் தான் மேட போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றேன். உழைப்பல்ல உங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. யார் சொன்னது? தண்ணிய போட்டுட்டு எனக்கு நான வந்து செவனேன்னு பொளந்தடிச்சு நீங்க படுத்துறீங்க. சரி, நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். மாசமாகி தெரியாம தான் கேக்குறேன். பைப் இல்லாம தண்ணி வருமா? வராதுல்ல. பைப் இல்லாம தண்ணி வராது. இந்த பைப் இருந்தா தான் இங்க புள்ள வரும். சும்மா நீ நிப்பாட்டியா நீ சும்மா உழைக்கிறேன்னா இவ்வளவு பேசுறல்ல. நீ சுமக்கறதுக்கு நீ நாங்க கொமக்கணும். நாங்க 3 மாசம் தூக்கி போடுவோம். கொமக்கனா தான் நீ 10 மாசம் சுமக்க முடியும். இவ்வளவு பேசுறீங்க. என்னண்ணே? ஆமாண்ணே. என்னண்ணே சொல்ற? என்ன அம்மா இவ்வளவு பேசுறியா? ஒரு சின்ன விஷயம் இங்க வா. நீ 10 மாசம் சுமக்கிறத பெருசா பேசுறல்ல. 10 மாசம் சுமக்கிறத நீ பெருசா பேசுறிய. நான் 3 வருஷமா சுமந்துட்டு இருக்கிறதுக்கு என்னடி சொல்றது? 3 வருஷமா சுமக்கிறேன். நீ என்னதுயா? உனக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுத்து விட்டுறாங்க. எனக்கெல்லாம் எதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது? இல்ல யாராட்டா வயித்த கிழிச்சு குடல் குண்ட கையில எடுத்து வெளியே ஏறி குழந்தை எடுத்தாலும் சரி. இது கூட பிரச்சனை இல்லம்மா. இவ்வளவு பேசுறல்ல. குடிக்கிற ஆம்பளை புள்ள நல்லவங்கம்மா. குடிக்கிறவங்க கெட்டவங்கறேன் நானு. குடிக்கிறோட முதல்ல நீ குடியாரன்னு பேசாத. எங்களுக்கு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. என்ன பேரு? அருமையான பேருமா. என்ன பேர்? மது பிரியர்கள். கேஸ் போட்டு போடுவாங்க. கேஸ் அப்பனே எங்களுக்கு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. மது பிரியர்கள். எங்களை நீங்க பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல கூடாது. எங்களுக்கு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. என்ன பேர்? நாங்க ஏன் தெரியுமா பொம்பளை பொறுக்கின்னு பேர் வாங்குறோம்? எதுக்கு பொம்பளை பிள்ளாடியா அலையறீங்க? நீங்க ஒரு பொண்ணுப்பா. உங்ககிட்ட நான் லவ் சொல்றேன். லவ் சொல்றேன். நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்க. அடுத்த பொம்பளைட்ட போய் லவ் சொல்லுவோம். அதுவும் ஒத்துக்கலாம் அடுத்து. அதனால தான் அடுத்தடுத்தால பொறுக்கி பொறுக்கி நல்ல பிள்ளையா தேர்றதுனாலதான் எங்களுக்கு பெண்களை பொறுக்கி எடுத்துறோம்னு சொல்றதை விட்டுவிட்டு எல்லாம் பொம்பளைய பொறுக்கி பொம்பளை பொறுக்கியாவே ஆக்கி விட்டாங்க. இது கூட பிரச்சனை இல்லமா? எவ்வளவு தெளிவான விளக்கம். இது கூட பிரச்சனை இல்லமா? குடிக்கிற ஆம்பளை புள்ள நீ கெட்டவங்கறல்ல. நான் சொல்றேன் குடிக்கிற ஆம்பளை புள்ள நல்லவங்க. கெட்டவங்க ஏன் தெரியுமா? நீ தப்பா நினைக்காதம்மா. குடிக்கிற நாங்கெல்லாம் கெட்டவங்க கிடையாது. குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடியாரன் என்னைக்குமே நல்லவனாமா. குடியாரன் கெட்டவன் கிடையாது. குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியாரன் என்னைக்குமே நல்லவன். அடுத்தவன் குடிய கெடுக்கிற குடிக்காதவனா நல்லா தான் இருக்காங்க. அம்மா குடி இவ்வளவு பேசணும். என்னன்னா எடுத்து சொல்ற அத பத்தி அது தெரியும். நீ உனக்கு ஜாவா சாப்பாச்சு பாரு மண்டிய போட. இது கூட பிரச்சனை இல்லம்மா. குடிக்கிறத பத்தி பேசுறல. சரி, கொரோனா வந்துச்சுல. எவனாவது ஒரு குடியாரன் கொரோனாவில செத்து போனான்னு சொல்லு. இந்த ஊர் இருக்கு. இந்த இடத்துல இந்த ஊர்களுக்கு இடையில எங்கயா கொரோனாவில குடியாரன் செத்தானா? குடியார யாரும் சாகல. ஏன் சாகல? என்ன காரணம்? நாங்க குடிக்கிறது புள்ள ஆல்கஹால் சொல்லி கூட மருந்து. அப்படின்னா என்ன? ஆல்கஹால்னா என்ன? என்ன எத்தனை ஆள் வந்தாலும் எங்களை ஒரு மயிரும் முடுங்க முடியாது. அதுக்கு பேரு அதுக்கு ஆல்கஹால்னு பேரு. இப்ப நீ சொல்றதுல எல்லாம் இரு. நீ சொல்றத வச்சு கேட்டுட்டு இருக்க அந்த வாண்டு குடிக்காம இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப குடிக்கணும். அதான முடிவு. இவ்வளவு சொல்லல. எங்க ஆண்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது போக சிகரெட் பிடிக்கிறாங்கல்ல. சிகரெட்டை பிடிச்சி எதுக்கு அப்பே மூஞ்சில விடுறாங்கன்னு சொல்லு பாப்போம். என்ன காரணம்? எதுக்காக? இப்போ உள்ள பையெல்லாம் எதுக்கு சிகரெட்டை பிடிச்சி அப்பே மூஞ்சில விடுறாங்க? எங்க அப்பே மனசு புண்ணுபட்டு கிடக்கு. அதை நாங்க புகையை விட்டு ஆத்துறோம். இங்க புகையை விட்டு ஆத்தா இங்க ஆறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக சின்ன பையன். இது கூட பிரச்சனை இல்லமா? தண்ணி எதுக்கு அடிக்கிறாங்க? அந்த காலத்துல எங்க அன்னைகள் அந்த அன்னைகள் அந்த தாத்தையெல்லாம் உட்காந்துருக்குமா அந்த காலத்துல பாலத்துக்கு கீழே திடுதிடுன்னு தண்ணி ஓடுச்சு. இப்ப பாலத்துக்கு தண்ணியும் போறது இல்ல, ஒன்னும் போறது இல்ல. அதனால நம்ம பயிலுக்கு பாலத்துக்கு கீழே தான் தண்ணி போல. நம்மளால மேல உட்காந்து தண்ணி அடிப்போம்டான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேற எதுவும் இது கூட பாலத்துக்கு தண்ணி அடிக்கிறீங்க. பாலத்துல அதெல்லாம் நாங்க எங்கேயுமே குடிக்க மாட்டோம். பாலத்துல குடிப்போம். என்ன காரணம்? என்ன காரணம்? பாலத்துல உள்ள குடிச்சாத்தான் பாலத்துக்கு அடியில போட்டு நம்மள புதைப்பாங்க. பாலத்துக்கு இதோட கொலகார முடியா இருப்பா அவருக்கு. குடிச்சவங்கள அப்புறம் அங்கதானே போட்டு புதைக்க. இது கூட பிரச்சனை இல்லம்மா. இவ்வளவு பேசுறல. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை குளிப்பாட்டி இந்த மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன நீ குளிப்பாட்டி உடம்பெல்லாம் பவுடர் அடிச்சுட்டு கடைசியில கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து
அங்க அடிச்சு விட்டு என் சுஞ்சு மணி அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குற சின்ன பிள்ளையில. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுஞ்சு மணி பிடிச்சி கொஞ்சரிய ஒரு நாளைக்கு நாங்க தண்ணியை போட்டு ரோட்ல கிடக்கும்போது ஒரு நாளைக்கு எங்களை தூக்கி எழுப்பியாந்து கொஞ்சமா 1 கிலோ பவுடர் எடுத்துக்கின்னு அடிச்சு விட்டு கீழே அடிச்சு விட்டு ஒரு நாளைக்கு தாங்க அடிச்சு விட்டு என் சுஞ்சு மணி பிடிச்ச ஒரு நாளைக்கு 1 கிலோ பவுடர் கொட்டி அடிக்க மாட்டான். ஒரு சுடு தண்ணியை கொதிக்க காய வச்சு அதுலயே தான் ஊத்தணும். நீ நினைக்கிறதான் தப்பு. என்னப்பா நீ நினைக்கிறது தப்பு. சுடுதண்ணியை பிடிச்சி நீ ஊத்தலாம்னு வருவ, ஆனா ஊத்த மாட்டேன். என்ன காரணம்? சுடுதண்ணியை நல்லா சுட சுட காய்ச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஊத்த வருவேன். அதை பார்த்த உடனே தஞ்சாவூர் பெரிய கோபுரம் மாதிரி அதை வளர்ந்து நிற்கும். அதை பார்த்தோன்னு மண்டிட்டு தொட்டு கும்பிட்டு புட்டு நீ வாட்டுக்கு பொட்டை வச்சு போட்டு போயிருவேன். மரியாதை உனக்கு கெட்டு போயிடும். முகரை முச்சிய பாரு. உண்மையில மனுஷன் தானாயா? இல்ல சோதத்தை திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? சொல்றிய உண்மையிலே சொல்றமா. ஆம்பளை நீ கெட்டவன் சொல்லாத. ஆம்பளை ஒரு விஷயம் பண்ணா எப்போதுமே சரித்திரமா இருக்கும். ஆம்பளை 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பேசலாம்னு வச்சுக்க, அவன் தொழில முன்னேறதுக்காக பேசுவான். பொம்பளை நீ 4 இடத்துல உட்காந்து பேசணும்னு வச்சுக்க, நாங்களே தொழில வந்து வளர்ச்சி எப்படி அடையணும்? தொழிலாம் கிடையாது. அந்த ஊர்ல ஒரு குடும்பம் தொலைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். நாங்க பேசினா தொழில் வரணும், நீ பேசினா தண்ணியோட போய் தொலைஞ்சிடும். மரியாதை கெட்டு போறியா நீ? இவ்வளவு பேசுறியம்மா. இவ்வளவு பெரிய கூட்டம் உட்காந்துருக்காங்க. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகி வேணாலும் வந்து உட்காந்துருக்கட்டும். இங்க உட்காந்துருக்க பத்தி ஆம்பளை அவங்க சொல்லணும், இந்த பொம்பளை பிள்ளைய பாடுறா எம்புட்டு அழகா இருக்கு அப்படி சொல்லணும். நாங்க முகரே பிறந்த லூசு முட்டை எவனு சீண்டவங்கள தீண்டவன சொல்லி பாரு, ஒரு வயம் மூஞ்ச பார்க்க மாட்டான். ஆம்பளை நான் சொன்னாத்தே உனக்கே மதிப்பு. நீங்க பெண் தானே? தமிழ்நாடு பொம்பளை பிள்ளை தானே? தமிழ்நாடு பொண்ணு உண்மையிலேயா? அப்ப என்ன இல்லையா? பார்த்தா தெரியலையா? காட்டவே இல்ல. தமிழ்நாடு பொம்பளை பிள்ளை தானமா? தமிழ்நாட்டு பெண். தமிழ்நாடு பொம்பளை பிள்ளை. ஆமா. தமிழ்நாடு பெண்கள் நீ வயசுக்கு வந்துட்டியா? மரியாதை கெட்டு போயிருமே உனக்கு. மூஞ்சி மாறவே என்ன பேச்சு பேசுற நீ? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து ஆளு மோரே பாரு. நீ பாட்டியாச்சா நானே? என்ன பேச்சு பேசுற? நீ டீஷர்ட் ஆங்கள விட்டு பாக்குற மாதிரி இத்த தண்ணி கம்ப தூக்கிட்டு குடுக்குற. நான் டீச்சர்ல டெஸ்ட் எடுக்க போறேன். வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளை வந்து பிள்ளை கேட்கலாமா? நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா? ஏய் அவர் கொடுத்தாருல, காய்ச்சல் வந்தா என்னது தெர்மாகோல் செக் பண்ணுவீங்க. காய்ச்சல் வந்தா தெர்மாகோல் விடுவான். மேல விட்டு செக் பண்ற. இத விட்டா தெர்மாகோல் வேற ஏதாவது கோல் போயிரும்டா. நான் கொலை பண்ணனும்னே ஏமா நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா? வந்தாச்சு. வந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கலாச்சாரமும் உனக்கு தெரியும் தானே? தெரியும். தெரியுமா? எல்லா வயசுக்கு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கலாச்சாரமும் தெரியும். வயசுக்கு வந்தா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வயசுக்கு வந்தோடனே பெண்களை ஒரு துணி தலையில போட்டு முக்காடு போட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஆமா, அன்னையோட முக்காடு போறதே லூசு முண்டை அதை பண்ண மாட்டாங்க. எருமை மாடு அப்புறம் வயசுக்கு வந்தவங்க அப்படிதான் உட்காரப்பாங்க. துணியை போட்டு தென்னை ஓலையை கட்டி குச்சிக்குள்ள ஒண்டி விடுவாங்க. குச்சி எடுத்து விட மாட்டாமா, குச்சிக்குள்ள ஒண்டி விடுவாங்க. குடிசை கட்டி குடிசுக்குள்ள உட்கார வைப்பாங்க. ஆமாங்க. உட்கார வச்சு 3 பொருள் வெளியே போடுவாங்க. என்னென்ன பொருள் போடுவாங்க? 3 பொருளா? விளக்கமாறு, 1 செருப்பு, 3 அப்புறம் ஏய் 2 இன்னொன்னு என்ன போடுவாங்க? பயப்படாம இருக்க. இவ்வளவு பேசுறாங்க எங்க அப்பா தாப்பா. நான் சொல்றேன் பாரு, உலக்க, விளக்கமாறு, கருக்கருவா, இந்த 3 பொருள் வெளியே போடுவாங்க. ஏன் தெரியுமா அந்த 3 பொருள் போடுறாங்க? எதுக்காக அப்படின்னா காத்து கருப்பு எதுவும் வரக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. புள்ள பயந்துக்க கூடாது. நீ அதை கண்டு பயப்படுறதுக்கா அந்த உலக்க போடல. அந்த உலக்கைய தாண்டி தான் நீங்க 1க்கு 2க்கு போகணும் வரணும். அந்த உலக்கைய தாக்கும் போதெல்லாம் நீ முடிவு பண்ணிடணும், நம்ம வயசுக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு உலக்கைய ரெடி பண்ண போறாங்க. நம்மளுக்கு என்னையா இருந்தாலும் உலக்கையில பாதிப்பு வரப்போகுது, பார்த்துதான் போகணும். பல உலக்கைய பார்க்கணும். பல உலக்க அப்படி இல்ல. 2வது விளக்கமாறு எதுக்கு தெரியுமா? விளக்கமாறு எதுக்கு? அந்த ஒரு உலக்கைய நீ வாழ்க்கை ஃபுல்லா பாத்துக்கிட்டா உனக்கு மரியாதை. அந்த உலக்கைய பார்க்கும்போது வேற உலக்க சைடுல தேடுன உனக்கு விளக்கமாறு பிஞ்சு வரும்னு அர்த்தம். 3வதா கருக்கருவா எதுக்கு? எதுக்காக? அந்த விளக்க மாத்தல அடிச்சு நீ திருந்தாம அடுத்த உலக்கைய பார்த்தேன்னு வச்சுக்க, கருக்கருவா எடுத்து கரெக்ட்னு ஒரு அர்த்தம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. மேட்ரி சிம்பிள் அவ்வளவுதான். ஆண்கள் ஒண்ணு செஞ்சாலும் எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லா அர்த்தமும் இருக்குமா? சீனி கார்டுல எதுக்கா உங்க போட்டா சொல்லணும் சொல்லு. என்னது? நம்ம அதுல அரிசி வாங்குறோம்லமா. ஆமா, அரிசி வாங்குறதுல ஒரு ஸ்மார்ட் கார்டு. குடும்ப தலைவி அப்படிங்கிற பொறுப்பு பெண்கள் கொடுத்திருக்காங்க. எதுக்கா குடும்ப தலைவின்னு உங்களுக்கு பேர் கொடுக்குறோம்? எதுக்காக? என்னைக்கு எதுக்காக கொடுத்தோம் சொல்லுங்க. என்னைக்கு எங்க ரேஷன் கார்டுல எங்க போட்டா தூக்கிட்டு உங்க போட்டா கவர்மெண்ட் சுருணுச்சோ அன்னைக்கு புடிச்சிச்சா நாட்டுக்கு தருத்துறோம். ஏன்டா இன்னேற வரையும் அந்த தருத்துறது வந்து வெளிய போகும். ஏன்? உண்மையிலே சொல்றேன். என்னத்ரால? ஏன் தெரியுமா எங்க போட்டா வைக்கல? எதுக்காக? நீங்க அரிசி கடைக்கு போறீங்க. போறோம். இந்த ரேஷன் கடைக்கு போறீங்க. ஆமா. ரேஷன் கடையில அரிசி போடலன்னா நீ என்ன பண்ணுவ? அரிசி நீங்க முடிஞ்சு வச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? சண்டை போட்டாது நான் வாங்காம வர மாட்டேன்ல. அட போம்மா, நீ சண்டை போட்டு அவன் காலையில சார்ஜ் மயிர ஒன்று போச்சுன்னு போயிருவேன். இல்லைன்னா நாளைக்கு நீலாம் சண்டை போட மாட்டேன். என் ஆம்பளையாட்ட அரிசி இல்லைன்னு சொல்ல பாரு, போய் கட்டிங்க போட்டு ஏன் தாடே யாருக்கடா இல்லைன்னா நீ போறியாட ஏரியா தாண்டியாடே தாண்டி அவளை கோத்துல பேசுவாமா சுச்சேட்டிக்காரன.
அவளை பேச்சுல பேசுவேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்களை கொடுத்த காரணம் இவ்வளவு பேசுறலமா. இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க, இருக்காங்க பெண்கள் இருக்காங்கல்ல. பெண்கள் அந்த காலத்துல எப்படிமா துணி போட்டாங்க? எப்படி துணி போட்டாங்க? புடவை கட்டினாங்க. என்னமா புடவை கட்டினாங்க? அதுவும் புடவை சாதாரண புடவை கிடையாது. 16 முழ சேலன்னு இருக்கும். அந்த படத்திற்கு வெள்ளமண்ட ஆயாக்கெல்லாம் தெரியும். அந்த 16 முழ இருக்கா இல்லையா? 16 முழ சேலை இருக்கு இருக்கு. அந்த 16 முழ சேலையை வாங்கி 6 மடிப்பு மடிச்சு தூக்கி இங்க சுருவாங்க. அங்க சுருனா தான் கிரிப்பா நிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாராபத்திக்கு அப்படி போட்டாங்கன்னு வச்சுக்க, போட்டாங்கன்னா அப்படி இழுத்து போட்டு இந்த 2 லாக்கரையும் இப்படி மறைச்சு விட்டு நெத்தி காலத்துக்கு ரவுண்டு போட்டு வச்சு நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கா. இப்போ தான் பொம்பளை புள்ளைய வாரி அவங்க நாரத்துல நாயை விட்டு கடிக்க விட எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட், அந்த பேண்ட தூக்கி இங்க இருந்து இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. ஸ்கூட்டில ஸ்கூட்டிலனே என்னனே அதானே நல்லா இருக்காம அந்த லெக்கின்ஸா போட்டுக்கிட்டு இவங்க ஸ்கூட்டில எப்படி காலை தூக்கி போடுறது? எப்படி இப்படி அடக்கடக்கமான தூக்கி போறது இல்ல, கால் தூக்கி பிடிச்சாம போடுறது. நாங்களும் போடுவோம்ல. தூக்கி போடும்போது தையல் புருட்டடிங்கள விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்து தையல் இங்க வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்து பின்னாடி இருக்க டாப்பு தூக்கிறோம். பின்னாடி ஒண்ணு அக்காட்டு குண்டு தெரியுதா சட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி நம்ம அழகா தெரியுதாடான்னு பாத்துட்டு போறேன். இவன் புளிய மரத்துல விட்டுறான். என்ன மைசூருக்கு பாக்குற முக்காவாசி ஆக்சிடென்ட். பெண்களவே இப்படியே பேசிட்டு இருக்கேன். அந்த காலத்து ஆண்கள் அப்படிதான். எப்படி வெள்ளை வேட்டி சட்டை கட்டி மீச உள்ள மீசை வச்சு நல்ல பொட்டு வச்சு துண்டெல்லாம் போட்டு அங்க இருந்து நடந்து வந்தாங்கன்னா கருப்பசாமியை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப உள்ள ஆம்பளை பசங்க நீங்களும் அற குண்டி தெரியறதுக்கா டவுசரு அங்க எங்கன கிழிச்சு விட்டுட்டு கேட்டா பேசணும் அண்டா குண்டா முகரை மூஞ்சியா பாரு. என்ன பொம்பளை ரொம்ப தரக்கரா பேசிட்டு இருக்க? அருமையா சொன்னேன். பொளந்துறேன் நாங்க கிழிச்சு போட்டு பேண்ட் போடுறோம்ல. ஆமா அருமையா சொன்னேன். ஏன் தெரியுமா நாங்க கிழிஞ்ச பேண்ட் போடுறோம்? எதுக்கு? அந்த காலத்துல என் தாத்தல என்ன கட்டினாரு? வேட்டி கட்டினாரு. அந்த வேட்டிக்குள்ள காத்து அவன் மாட்டு தூக்கி கட்டுவான். காத்து உள்ள போய் அது வாட்டுக்கு பேசாம இருக்கும். இப்ப போடுற பெண்ல எங்கிட்டா காத்து போகுது? போடுற சீன்ஸ் பண்ண தூக்கி சாக்கு மாதிரி இருக்கு. காத்து போக வேண்டியது ஒண்ணும் போக மாட்டேங்குது. அங்க நீங்க எங்க கிழிச்சு விட்டா இருக்கிற காத்து ஃபுல்லா உள்ள போய் ஃபுல்லா ஆயிக்கிறோம். அது வாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லாம உள்ள இருக்கும். அதுக்கு தான் கிழிச்சு விட்டு போட்டுட்டோம். உடம்புல எந்த உறுப்பு ஆண்களுக்கு செயலிழந்து போனாலும் பிரச்சனை இல்ல. இந்த ஒரு உறுப்பு செயலிழந்துச்சு அதுக்கப்புறம் இருந்தே வேஸ்ட் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஆபரேஷன் உண்மையிலே சொல்றேமா? ஆபரேஷன் பண்ணாங்க. என்ன ஆபரேஷன் தெரியுமா பண்ணாங்க? எம்மா என்ன ஆபரேஷன் பண்ணாங்க தெரியுமா? தெரியாதா? நீக்கிற நாட்டுல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க எனக்கு. அங்க தான் நேந்திர மலை விக்கிதான். இது கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த நைட்டின்னு ஒரு பொம்பளை போல போடுறல, அந்த நைட்டிய பெண்கள் எப்ப போடணும்? எப்ப போடணும்னா நைட்ல போடணும். நைட்ல போட்டா தான் அதுக்கு பேர் நைட்டி. அதுக்கு பேர் தான் நைட்டி. பகல்ல போறிய நீனா பகட்டியா? மரியாதை. அந்த நைட்டிய போடுற பெண் பால்டி. இந்த நைட்டிய போடுற பெண்கள் இந்த துண்டு எப்படி எடுத்து மணியாச்சா முடிச்சிடுவோமா? ரைட், ஒன்றும் பிரச்சனை. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் முடிச்சுட்டு போயிருவேன். ஏமா அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஏன் உங்க வியாபாரம் தெரிஞ்சு சாப்பிடுங்க. எடுத்து சொல்லுங்க. நீங்க இளநியாரம் பாக்குறீங்க, நான் என்ன வியாபாரம் பாக்குறேன்? என் ஊரு கட்டுமாடி பக்கத்துல கடல். சரி, கடல் பக்கத்துல என் ஊரு. என் பழத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தம்பி பழத்துக்கு பேரு என்னப்பா? கட்டுமாடி பக்கத்துல ஊரும் தெரியுது. ஊர் பேர் இல்லையா? ஊர் பேருக்கு நீ சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். அந்த பேரை சொல்லி பல ஊர்ல நான் உத வாங்கியிருக்கேன். வேண்டாம். என்னையா சொல்ற? ஊர் பேர் சொல்றதுக்கு எதுக்கு உத வாங்குற? என் ஊரு பேரு ஆடல. ஏய், உனக்கு ஆடுதா ஆடலையான்னு நாங்க கேட்க. இது எனக்கு சிக்கல். உண்மையிலே சொல்ல போனா என் ஊரு கட்டுமாடி பக்கத்துல இருக்கு. ஆடலை கால பயிர ஊரம் என் ஊரு பேரு. அப்படி சொல்லு. போற ஊடலாம் ஆடலை ஆடலைன்னா ஆடலைன்னா என்ன மயிர்கடா பப்புனுக்கு வந்து அடிக்க வர்றாங்க. அதனால ஊரு பேரை நான் சொல்றது இல்லை. அதனால நீங்களே யாரும் பாக்குறீங்க, நான் யாரும் பாக்குறேன். சேர்ந்து யாரை பாப்போமா? அடி தாவணி போட்டா புள்ள, தாவணி போட்டா புள்ள, தங்க நேரம் உள்ள புள்ள, தங்க நேரம் உள்ள புள்ள, தை மாதம் பிறந்ததுமே, தை மாதம் பிறந்ததுமே, உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே, தாலி ஒண்ணு சென்று வாரே, தாய் மாமே மகளே, என் தளர்ச்சியான கொடியே, தாய் மாமா மகளே, கொஞ்சம் தளர்ச்சியான கொடியே, தாணி போட்ட புள்ள தங்க புள்ள புள்ள, தாணி போட்ட புள்ள தங்க புள்ள புள்ள,
என்னண்ணே ஒன்னப்ப ஏய் உன்னை என்ன சில்வா குத்த சொல்லிச்சா? சில்வா குத்தலப்பா இதெல்லாம். ஏமா இங்க வாமா, கோயில் பெட்டியில தான் இருந்து வந்திருக்கு. இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா தம்பி? சரியா இருக்கும்டா. இந்த பாட்டு உனக்கு இருமா, இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல. புதுசா ஒரு பாட்டு பாடுறேன், என் செல்ல குட்டியில காப்பாறேன். பாடவா? அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரமே, அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரமே, இருக்கு முண்டமா ரோஜு முண்டமா முண்டமா வாத்தா. என்ன சொன்ன? புது பாட்டு மாப்பா. என்ன பாட்டு? இந்த பாட்டு இருக்கா? இருங்கப்பா, இந்த பாட்டு இருக்கா இல்லையாடா? இருக்கு இல்லையா? இருக்குன்னு சொல்ற பையெல்லாம் கை தட்டா. கை தட்டா பாத்தியா? இந்த பாட்டு இருக்கு. அள்ளி மலை கொடு சந்தனமே எல்லூர் எங்கூர் சந்தனமே, எல்லூர் எங்கூர் மந்தனமே, எல்லூர் எங்கூர் முத்தாரமே, கிறுக்கு பயமா முச்சு பயமா கிறுக்கு பயமா கிறுக்கு பய. என்ன பேச்சு பேசுற நீங்க? இந்த பாட்டு பிடிக்கல. இன்னொரு பாட்டு பாடவா? சூப்பர் பாட்டு. இன்னொரு பாட்டு வந்திருக்கு. ரத்த கொதிப்பு மாமன் அருக்கு, ரத்த கொதிப்பு மைக்க மூடி மாமன செருப்பாலடி, மைக்க மூடி மாமன செருப்பாலடி. இந்த செருப்புல அடிக்கணுமா? இந்த பாட்டு நீ யாருமே வாசிக்க. நீங்க வாசிச்சீனா வில்லங்க வருது. இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், என் செல்லக்குடி கொடுப்பாங்க பாக்கறியா? கோரஸ் வாசிக்க வேண்டாமா? வாசிக்க வேண்டாம். வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா. என்னடா சொல்ற? சொல்லு. எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா. எவனோ நக்குங்கிறான்டா, எவன் சொல்றான் தாண்டா தெரியல. அப்படியா? ஒன்பது இதுல விட்டு மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு அத்தா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்காந்து நண்டு முடிக்க சொன்னாரு. மேல நடக்காத மண்டபத்திரமாக மண்டபத்திரமா? அப்புறம் பாட்டு நல்லா கேளு. தலைமையில நடக்காத மண்டபத்திரமா கொண்ட பத்திரமா. நீங்க என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டீங்க. இந்த பாட்டு பிடிக்கலையா? பிடிக்கலவா? அண்டங்காக்கா கொண்ட காரி உனக்கு வர வர எல்லா பாட்டுமே தெரியும். ரெண்ட கரண்ட கரண்ட கரண்டக்க. நானா பூஜா பாட்டு கத்துட்டு பாட்டு தெரியல. அச்சு வெள்ள பேச்சுக்காரி ரெண்ட கரண்ட கரண்ட கரண்ட. இந்த புள்ளி பழைய பாட்டு புது பாடம். நசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விடச்சே என்னோட சேர்ந்து நசமா இது நசமா அது நசமா. ஐயா இனிமே வாயை திறந்து உட்கார ராசா. எது கூடயாவது போய் தொலைஞ்சு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்ப நீ அது இல்லாம அலையணும். நீ ராசா முதல் நீ ஜாக்கிரதையா வா ராசா. ஒரு நிமிஷத்துல எல்லாம் போ தெரிஞ்சிச்சு. யாரு? நீ ஜாக்கிரதையா ஆடு. அப்புறம் அடக்கான இடக்கானு தேடப்படாது. அந்த ஆள் அதைத்தான் இல்லாமே போயிடும். எதுல விட்டேன்? பாட்டி எங்க ரத்தமுள்ள மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து போற போற நீ போற போற போற. ஐயா நீங்க நீ இதே பாத்துக்கிட்டு நீ உருப்புற இதுட்ட எப்பா
காலையில வீட்டுக்கு போய் நல்லா இளம் பூசணிக்காய் வாங்கு. அதுவே இருக்குது, அது இளம் பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது. போயிட்டு இளம் பூசணிக்காய் வாங்கி இருக்கிறத ஏன்டா இருங்கப்பா, ஒரு கீத்து வெட்டி நல்லா ஒரு கை சூடு அள்ளி உள்ள வச்சு தீய பொருத்தி 3 சுத்தி போட்டு உடைச்சிரு. எதை? ரோட்ல உடைச்சிருமா? திஸ்டி புள்ள அங்கதான்டா இருக்கு. எங்கடா? எல்லாருக்கும் மண்டையில இருக்கும். நம்மளே ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அடுத்த சரியா வெளியே விடணும். முதல்ல சொல்ல செய்வாங்க. நல்லா அறிங்க, நல்லா பாருங்க. சரிங்க. உங்களை பார்த்த உடனே ஏன்னா நம்ம நிறைய ஆடிக்கிட்டே இருக்கலாம், நேர காலத்தை அனுசரிச்சு விடணும். நல்லா அறிங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதலா என்னப்பா? அவருக்கு காதல் வருதா? உனக்கு வருதாப்பா? உனக்கு வந்துச்சுன்னா நல்லா கிளவி இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை போய் காதல் பண்ணி 5 மணி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை. 5 மணி வரைக்கும் என் கோட்டா. அதுக்கப்புறம் காட்டுங்க டாட்டா, நான் கவலையே பட மாட்டேன். இவ்வளவு விவரமா பேசுறிய, நீ அதை செய்ய, நாங்க இதை செய்யலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ வாயை வச்சுதான் பொழைக்கிறப்பா. அப்புறம் வேற வழி இல்லப்பா. எந்தெந்த வயசு நீனும் அந்த வயசுக்கு தாப்பா வரப்போற. அப்ப நீ வாயை வச்சு தாப்பா செய்யணும். வாயு என்னமா? என்னை பார்த்தோட உங்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? ஏமா காதல் பண்றத பத்தி அப்படி இருக்கட்டும். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பித்தவன் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பித்தவன் செத்து போயிரன்னு வச்சுக்க. ஐயோ, நீ என்னமா பண்ணுவ? மசல்ல கூட அந்த காதல் உருப்படாதுடா. மிருதங்காரன் சைடு குத்திக்கிட்டு இருக்கான். செத்து போயிட்டீங்க. நான் உடனே மைக்செட் கட்டி ஊருக்கு போன் போட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை நல்லபடியா அடக்கம் பண்ணுவோம்னு சொல்ல வர்றேன். கொண்டு போய் போட்டு புதைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே. அப்பா, நம்ம கணவருக்கு நல்லபடியா எல்லா வேலையும் பார்த்துட்டோம். இப்போ உள்ள முக்காவாசி காதல் இப்படித்தான் இருக்கு. எப்படா சாவே நம்ம அடுத்த ரூட் ஓட்டலாம்னு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காதல் இன்றும் நல்ல காதல், அது தெய்வீக காதல். சாமியோட போயிடணும். இங்க வாங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாமா. காதலுக்கு காதல் முதல்ல பயமாட்டாம இருக்கு, அப்புறம் அவன் பயப்படுவான். அப்புறம் நீ பேசாம இன்னும் கொஞ்சம். ஏமா, காதலனுக்கும் காதலிக்கும் இடையில இந்த மாதிரி கேப் இருக்க கூடாது. ஏப்பா? கேப் இருந்தா எவனா கேபிள் டிவி ஓட்டிட்டு போயிருவேன். ஏப்பா, நீ என்ன வாயிலையா ஓட்ட போற? உன்னை யாரு அப்பத்தி கொஞ்சம் படாத பாடுபடுத்துற ராஜா. என்னம்மா, நம்ம மூட மாத்தி விட்டுறா போலயே. ஹலோ, செலகில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க, முக்குத்தியின் மின்னல் அதன் தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்கிகின்ற பக்கம் வந்து வண்ண கோலம் கொண்டு போக, உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க, செலகில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க, முக்குத்தியின் மின்னல் வந்து வண்ண கோலம் கொண்டு போக, சொக்குகின்ற வெக்கம் ஒரு வண்ண கோலம் ஒன்று போல, உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க, செலகில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க.
முதல் முறை பார்க்கிறேன் அதை நான் தானடி மலையில் நிற்கிறேன் முத்தங்களின் ஓசைகளே கோவில் மணியானே செவ்விதழின் கீதங்களே தீர்த்தமென்று தோணுதே காதல் என்பது காதலில் இல்லையா காமதேவன் கோவில் கடிகாரங்கள் தேவையா சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்கே ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்கே முக்குத்தியும் இல்லை அதன் தீபம் ஏற்றி வைத்து போக சொக்குகின்றவர்க்கோ ஒரு வண்ணக்கோலம் ஒன்று போட அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க உங்களை பார்த்தவுடன் எனக்கும் காதல் வந்து விட்டது. எப்படி என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிமா சொல்லுங்க. சக்கர கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்படி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுட்டி எப்பொழுது வசந்தோ உன்னுடைய சிரிப்பு என்னுடைய தவிப்பு சக்கர கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி ரயிலோடு உறவாட முடியாமல் மனப்பாட ரயிலோடும் வழி மேலே ரயிலோடி வருமுன்னே ரயிலோடி வருவேன் நினைத்தேனே அது போல நடித்தேனடி நடித்தாளும் துடித்தாளும் பிடிவாதம் பிடித்தாளும் மலைதாயே இளமானை வசமாகத்தான் காலம் வலை போட்டு மனவீட்டில் துளை போட்டு துளைதாயே நிழல் போல் மெதுவாகத்தான் வரும்போது உடல் எழுத்து இனி மேலும் உடல் வழக்கு காலை ஒரு தேவள் வந்து கூவு வருமோ சக்கர கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி போடு அழகாக மண்டி போடு அசைத்தாடு அடி நேரம் ஓடவா இடையோடு இடை சேர்த்து தகான குடித்து பசு பொண்ணை உனை கொஞ்சம் புறம் போடவா நாளை தொடலாமா நகர்த்தாடு படலாமா இலசான திருமேனி தாக்குமா சலிக்காமல் அடித்தாலும் வலிக்காமல் இருந்தாலே தருவேணும் இதன் ஓரமா காயம் கூடும் வேகம் பிறகு சொல்லிடக்கூடும் நானும் தவிக்க பூவும் ஒரு பூவும் பயணமில்ல பறிப்பே கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகா சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுட்டி எப்பொழுது வசந்தோ உன்னுடைய சிரிப்பு என் கண்ணே எத்தி கரும்பி என் காண குயிலே பக்கத் ஆகா
கண்ணை மூடினால்தான் உனக்கு காதல் வரும் என்று நினைக்க. எங்கடி நீளமாக இருந்த கூந்தல் ஒட்டுமயிரா? எனக்கு அப்போதே தெரியும். ரொம்ப ரஃப்பாக இருந்தது. என்ன மூஞ்செல்லாம் தாடி? அடியே அது இருக்கட்டும், எதுக்காக டவுசருக்குள் வாழைப்பழம்? ஆத்தாடி, இது என்னடா அது பலாப்பழம் மாதிரி வச்சிருக்கேன்? என்னப்பா கண்ணை திறந்தாவா? உண்மையிலே ஏன் தெரியுமா பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில நம்ப வேண்டிய பெண்கள் யார் யார் தெரியுமா? கூட பிறந்த அக்கா தங்கச்சியவோ, கட்டிக்கிட்டு வர போற பொண்டாட்டியவோ, காதலிக்கிறேன்னு வர்றா பத்தியா, 3 பேரையும் நம்ப கூடாது. ஏன்? காதலிக்கிறேன்னு வர்றவ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து கலட்டிக்கிட்டு போகத்தான் வருவா. கட்டிக்கிட்டு வர பொண்டாட்டி சொல்லுவா, என் புருஷன் மாதிரி ஆகுது, என் ஜீமா என் ஜாமான்னு. புருஷன் செத்த அடுத்த நாள் அவட புள்ள வச்ச கட்டு போயிடுவா. கடைசியில் சொல்லுவா, நம்ம ஆளு கூட வந்த அக்கா தங்கச்சி சொல்லும், என் அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி ஆகாது, எங்க அண்ணன் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு. அண்ணன் செய்முறை செய்யலைன்னா அவன் பாட்டுக்கு இங்கிட்டு போயிடுவான், புருஷனோட அவன் பாட்டுக்கு இங்கிட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் நம்மளுக்காக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? நம்மளை 10 மாதம் எடுத்த அந்த தாய் மட்டும்தான். அந்த தாய்க்கு நிகர் வேறு யாருமே இந்த உலகத்தில் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு, அன்பு ரசிகர்கள் உள்ளத்திற்கு ஏற்ப அந்த முத்தப்பா அன்னாருடைய பாடலை பாடும்படி கேட்டுள்ளார்கள். அந்த கவியுடைய ஹலோ கண்ண திறந்தா ஒளி இல்ல, களை எடுத்தா நடவல்ல, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, எல்லாம் மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளி இல்ல, களை எடுத்தா நடவல்ல, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே, உள்ள நோக அழுதனே, ஒன்ன நினைச்சு நான் ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே, உள்ள நோக அழுதனே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே, உள்ள நோக அழுதனே. அதை கண்ணா ஆசை கண்ணா என்று சொல்லலாம் இல்லையா, நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு பிள்ளையா. கண்ண திறந்தா ஒளி இல்லை, களை எடுத்தா நடவல்ல, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே, கடுப்பு வந்தது பின்னாலே, காதல் வந்தது எல்லோருக்கும், காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே, ஜாதி மனம் பார்த்து நாம பழகலே, அந்த சங்கடியும் பார்த்து நாம பழகலே, அந்த சங்கடியும் உனக்கு ஒன்னும் புரியல. கண்ணை திறந்தா ஒளி இல்லை, களை எடுத்தா நடவல்ல, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, எல்லாம் மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன், ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன், ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன், உனக்கு சேர்ந்து கேட்டா போதும் முத்தப்பா, அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா போதும் முத்தப்பா. என்ன திறந்தா களை எடுத்தா ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. கைத்திட்டு உள்ளவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் அண்ணே. டிஎஸ்ஆர் ஆடியோஸ் வெங்கலாக்குடி அன்பனார் சார் இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளித்து கௌரவத்தில் அண்ணன் பேர் சொல்லுவனே. விராலிமலை கிருஷ்ணா பேக்கரி வல்லரசு கோபால் முதல்ல கொடுத்த 20 ரூபாய். இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளித்து கௌரவப்படுத்தினார். அங்க என்ன வல்லரசு கோபாலா அண்ணே? விராலிமலை கிருஷ்ணா பேக்கரி
கிருஷ்ணா பேக்கரி தான் சொன்னேன். மாஸ்டர் கிருஷ்ணா பேக்கரி மாஸ்டர் அன்பனா சார் இந்த முத்தப்பா பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பத்தை கௌரவப்படுத்தியுள்ளார்கள். மேலும் அங்கிட்டு யாருனே அண்ணே பேர் என்ன வல்லரசு கோபால் அவர்கள் இந்த பாடலை பாடி அன்பளிப்பையும் கௌரவப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பையும் மட்டும் கைதட்டி அத்துணை அன்புள்ளவங்களும் நன்றி கலந்த வணக்கம்.